செய்யக்கூடிய திரு குணவந்த், திரு மகேஷ் மற்றும் ஓட்டுநர் பிரதீப் அப்படிங்கிற இந்த 3 பேர் வந்து அதுக்கு ஒரு 4 நாட்கள் முன்பு சென்னையில் கிளம்பி பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சென்று நகை விற்பனையை செய்து முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பும் தருவாயில் தான் இந்த குற்ற வழக்கு நடக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஈரோடு மாவட்டம் போனாங்க, அப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம திருச்சி மாவட்டம் வழியாக சென்னை போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய அந்த அவசரத்துக்காக ஒதுங்கிறதுக்காக அவங்க நிற்க ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் சமயபுரம் டோல் பிளாஸா தாண்டி இருங்கலூருக்கு அந்த கிட்ட வந்து ஒரு இருட்டான பகுதி கிட்ட நிறுத்தும் போது பின்னாடி அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு வண்டி, அதுலேருந்து வந்தக்கூடிய ஒரு 4 நபர்கள் 5 நபர்கள் ஒன்றா சேர்ந்து அவங்கள வந்து அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்ச மாதிரியும் அவர்களை வந்து லேசாக தாக்கிய மாதிரியும் மற்றும் அவர்கள் காருக்கு பின்னாடி டிக்கியில் வைத்திருக்கக்கூடிய 3 பைகள், ஒன்றுல துணிமணி இருக்குது, மற்ற 2 பைகளில் நகைகள் இருக்குது. அந்த நகைகளை எடுத்துகிட்டு போனதாக எங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர 100 எண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அடுத்த 15-20 நிமிடங்களில் எங்களுடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லால்குடி உட்கோட்டம் மற்றும் சமயபுரம் காவல் ஆய்வாளர், காணக்கிளியர் காவல் ஆய்வாளர் மற்றும் அவருடைய சிறப்பு தனிப்படை காவல் ஆளுநர்கள் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போய் வந்து அந்த சம்பவத்தை எனக்கு சொன்ன உடனே நானும் அங்கே போகிறேன். அங்கே போய் ஆய்வு பண்ணுறோம். நடந்த சம்பவம் உண்மையை தெரிய வருது. மிளகா பொடி தூவி அவங்கள வந்து லைட்டாக நான் முதல்ல சொன்ன மாதிரி லைட்டாக தாக்கி கண்ணாடி உடைத்து அது சம்பவம் நடந்த மாதிரி தெரியுது. உடனடியாக அவங்க கொடுத்த அந்த துப்பை வச்சு அவங்க வந்து ஒரு கருப்பு கலர் காரு, ஹுண்டாய் கம்பெனி காருன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு எங்களோட புலன் விசாரணை ஆரம்பிக்கிறோம். உடனடியாக நாங்கள் மற்ற காவல் ஆய்வாளர்கள், கொஞ்சம் உதவி ஆய்வாளர்கள், காவல் ஆணையர்களை கூப்பிட்டு 5 தனிப்படை உடனடியாக அமைக்கிறோம். எல்லா தரப்புலையும் எந்தெந்த பக்கம் போகிறாங்கன்னு இமீடியட்டாக வந்து டோல்கேட் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான குழு கிடைக்குது. ஒரு ஹுண்டாய் வென்யூ, இவங்க சொன்ன மாதிரியான ஒரு ஹுண்டாய் வென்யூ கார் வந்து நம்ம கல்லகம் அந்த டோல் பிளாஸா வழியாக போகுதுங்கிறது தெரிய வருது. அதன்படி அப்படியே நாங்கள் பின்தொடர்ந்து அவங்கள அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போகிறோம். முதல் கட்ட முயற்சி அவங்கள வந்து நம்ம கர்நாடகா மாநிலத்தில் அவங்கள நம்ம பிடிக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தப்பி செல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையாக வந்து வெவ்வேறு தனிப்படைகள் அமைத்து சுமார் கடந்த 20-25 நாட்களில் 6 மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் பீகார் கூட போயிட்டு வந்தாங்க டீமு. இந்த 6 மாநிலங்களில் போயிட்டு சுமார் 25 நாட்கள் இந்த 5 தனிப்படைகள் கஷ்டப்பட்டு இது பண்ணி மொத்தமாக 12 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறோம். இந்த 12 குற்றவாளிகளில் முக்கியமான குற்றவாளி வந்து நம்ம பிரதீப். ஏன்னா அவர் தான் வந்து அந்த வாகன ஓட்டுநர். அந்த நிறுவனத்தில் வந்து சுமார் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து அவருடைய நண்பர்களான ஹனுமன், கைலாஷ் இவர்கள் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க தற்காலிகமாக, குறைந்த சில வருடங்களாக, சில மாதங்களாக. அவங்க மூலமாக தகவல்கள் சொல்லி அவர்களுடைய நண்பர்களான முகமது சொஹேல், பன்னாராம், அலைஸ் வினோத், மனிஷ் சிரோஹி, மங்கிலால், விக்ரம் ஜாட், இந்த 5 நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து வராங்க. அங்கே ராஜஸ்தான்லேருந்து வெவ்வேறு விதமாக வராங்க. கூட இந்த பிரதீப் ஜாட் இவருடைய அண்ணன் மனோகர் ராம் இவரும் இதில் அவருக்கு உடனடியாக இருக்காரு. இவங்க நகை தொழிலில் இருக்கிறதுனால திருட்டு போன நகையை எப்படி வந்து விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் தான் வந்து இந்த பிரதீப்பும் இந்த மனோகர் ராமும் தான் ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இந்த முக்கியமான இந்த 9 குற்றவாளிகளை கைது பண்ணுறோம். இது மட்டும்